ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். என்னோடய வீடியோஸ் மிஸ் ஆகாமல் நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான ஆப்ஷன் இன்ட்ராடே பண்ணுறதுக்காக நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் சொல்லிகிட்ருக்கோம். நம்ம வந்து சேனல் மூலிமா ஸ்பெஷல் ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடுன்னு சொல்லி ஃபிபனாச்சி மெத்தடு, ப்ரைஸ் செக்ஷன் இதை கம்பைன் பண்ணி நம்ம லெவல்ஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ இது லைவ் மார்க்கெட்டில் நமக்கு எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத லைவ் மார்க்கெட்டில் நான் வந்து நிறைய சப்போர்ட் தந்துட்டுருக்கேன். அது இது எப்படின்னா, நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் இருக்க இந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட் சப்போர்ட் தந்துட்டுருக்கேன். அதே மாதிரி இதில் இருக்க லிங்கை பயன்படுத்தி எந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு தேவையோ அதில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் பர்பஸ்க்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம மார்க்கெட் வந்து லாஸ்ட்டாக என்ன பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்றத பற்றி வீடியோக்குள்ளே போய் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து முந்தானத்தே வந்து டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்னால் வந்து வீடியோ போட முடியல டியூ டு சம் பர்சனல் ரீசன். சரிங்களா? ஸோ இந்த டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லைவ் மார்க்கெட் சப்போர்ட் தந்துட்டுருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ மார்க்கெட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 1 டே பிஃபோர் வந்து நான் வந்து இதில் ஷேர் பண்ணிட்டேன். ஐ திங்க் ஏர்லி மார்னிங் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ 2:12 AM. ஸோ இந்தியா டைமில் வந்து அதிகாலையில் 2:12க்கு நான் வந்து இந்த லெவல் தந்திருந்தேன். அதே மாதிரி ஃபிபனாச்சி சார்ட்டும் வந்து அப்சைட் லெவல் அண்டு டவுன் சைட் லெவல் சொல்லி நான் தந்திருந்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். PE பை 51,470 பிலோ சஸ்டைன் அப்படின்றத போட்டிருப்பேன். CE பை அபவ் 51,700 அபவ் சஸ்டைன் அப்படின்ற தெளிவாக போட்டிருப்பேன். 2:24 AM போட்டிருப்பேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பிபி லெவலில் ஃபாலோ பண்ணுங்கன்றதை நான் வந்து மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 11:55க்கு வந்து நான் உங்களுக்கு சில அப்டேட்ஸ்லாம் தர ஆரம்பித்தேன். ஸோ மார்க்கெட்டு அந்தந்த டைமில் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த லெவலில் வந்து மார்க்கெட் கீழே உள்ள போகிறான் அப்படின்றத தெளிவாக வந்து மார்க் பண்ணியிருப்பேன். ஒன்ஸ் இந்த 51,375 பிலோ ஒன்லி PE அகைன் ஃபோக்கஸ் அன்லெஸ் ட்ராப்பஸ் டவுன் சைட் அண்ட் மூவ் அப் சைடு டு ஃபில் த கேப் அப் சைடு அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் அந்த கேப்பை ஃபில் பண்ண மேலே போகாமல் அவன் ஆப்போசிட்டாக வந்து புட் சைட்லேயே போயிருப்பான். புட் சைடில் வந்து இமீடியட் சப்போர்ட் என்னென்ன அப்படின்றத நாங்கள் தந்திருப்பேன். கரெக்டாக அந்த சப்போர்ட் லெவல் எல்லாத்தையும் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 271 பிரேக் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் மார்க்கெட் கீழே போவோம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். லோவர் லோ ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றத 12:10க்குலாம் சொல்லிட்டேன். சரிங்களா? அதே மாதிரி மார்க்கெட் நான் சொன்ன லெவல்ஸ் எல்லாத்தையுமே அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து கீழே ஹிட் பண்ணி போயிருப்பான். இங்கே பாருங்கள். ஸோ நான் சொன்ன லெவல்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து அக்யூரேட்டாக பாருங்கள். 51,171 270 கீழே வந்து விழுவான்றதை சொல்லியிருப்பேன். அதே மாதிரி மார்க்கெட் கீழே விழுந்திருப்பான். இங்கே பாருங்கள். இன்னும் தெளிவாக இந்த சார்ட்டில் பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து 470 கீழே புட்டை வந்து பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துலேருந்து யாராவது ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும்? 856 பாயிண்ட்ஸ். நீங்கள் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. நம்ம ஃபிபனாச்சி சார்ட்டை பேஸ் பண்ணி லைவ் மார்க்கெட்டில் நான் இந்த இடத்துல பை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். 800 பாயிண்ட் மினிமம் கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட பர்ஃபெக்ட் ப்ரெடிக்ஷனு. இது வந்து ஃபிபனாச்சி மெத்தடு. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் எடுத்துகிட்டு திரும்ப கீழே விழுவான் அப்படின்றத லைவ் மார்க்கெட்டில் நான் சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி திரும்ப ரிவர்சல் எங்கே எடுப்பான் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம சேனல் மூலிமா ஒரு நண்பர் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருந்தார். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தார். இது டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தார். பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு வியூக்காக நான் காட்டுறேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஆசையை தூண்டுறதுக்காக நான் இது வந்து ஷேர் பண்ணல. நிறைய பேர் வந்து எஸ்ஐபினா என்ன, அதை பற்றி இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாமல் வந்து ஒரு சில ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பேங்க்கில் வந்து நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படின்றத நினச்சிக்கிட்டு போகிறாங்க. பட் அதை விட பெட்டராக வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஃபியூச்சரை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு ஏதாவது சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எஸ்ஐபி போடுங்க. பசங்க ஃபியூச்சருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக என்னோட ஒரு எஸ்ஐபியில் நான் ரீசெண்டாக ரெடீம் பண்ண அந்த ஒரு இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஒரு 4 இயர்ஸாக வந்து எவ்ரி மந்த் 10,000 சொல்லி நான் வந்து பே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா 66% வந்து கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ அதை தான் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இன்னொரு ஒரு இது வந்து எஸ்ஐபி போயிட்டுருக்கு. அதையும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். சின்னதாக ஒரு எஸ்ஐபி போயிட்டுருக்கு. ஸோ அதோட கரண்ட் வேல்யூ அப்படின்றத
நான் போட்டிருப்பேன். இன்வெஸ்டட் வந்து 198, 221 வந்து இப்போ வந்து 11.53% ரிட்டர்ன்ஸில் இருக்குது. அது ஆக்சுவலாக வந்து 30,000 மேலே இருந்துச்சு. இப்போ கண்டினியூஸாக ஒரு 5 டேஸாக மார்க்கெட் கீழே வந்ததுனால இந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கீப் ஆன் மார்க்கெட் மேலே போனாலும் கீழே போனாலும் கீப் ஆன் எஸ்ஐபியை பிரேக் பண்ணாமல் கண்டினியூஸாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இது பாருங்கள் நண்பர்களே, நம்ம சேனலில் ஒரு நண்பர் ஷேர் பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்கள். ஸோ அவர் வந்து நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லி 38% வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. 44 lakhs மேலே இன்வெஸ்ட் பண்ணி 16 லட்சம், கிட்டத்தட்ட 16,98,490. ஸோ 17 lakhs வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் இங்கே பாருங்கள், அதே மாதிரி நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாமே வந்து என்னன்றதை இங்கே பாருங்கள், க்ளீனாக சொல்லியிருப்பேன். இதுதான் வந்து என்ட்ரி பாயிண்ட்டு, எக்ஸிட் பாயிண்ட்டு அப்படின்றத. ஸோ இந்த என்ட்ரி பாயிண்ட் ப்ரைஸை நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடந்திருக்குன்றதை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 51,700க்கு காலர் புட்டு ரெண்டுத்துக்குமே காமனாக 432 சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த 432 வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பாருங்கள். 51,700. ஸோ இங்கே பாருங்கள், 51,700 புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் மூமெண்ட் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா 51,700 புட் ஆப்ஷன் வந்து 432 வந்து விஇபி லெவலு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அந்த பிபி லெவல் கீழே கொஞ்சம் சின்னதாக வந்துட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு நம்ம R1, R2, R3 லெவலில் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே விழுந்து திரும்பவும் பிஇபி லெவலில் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருப்பான். மேலே போனவன் R4 லெவலில் டச் பண்ணிட்டு அங்கேருந்து ரிவர்சல் எடுத்துகிட்டு அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிஇபி லெவலில் 297 பாயிண்ட்ஸ், 98 பாயிண்ட்ஸ், 300 பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்ப பிஇபி லெவல் சப்போர்ட் எடுத்து நம்ம எல்லா டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், R5 வரையும் அச்சீவ் பண்ணிட்டு 405 பாயிண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப அந்த R5லேருந்து மேலே போயிருப்பான். எக்ஸ்ட்ரா போனஸ் லெவல் வரைக்கும் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம், அது வரைக்கும் போயிருப்பான். எக்ஸ்ட்ரா போனஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 700க்கு 1 செகண்ட் 836 தான் நம்ம வந்து டார்கெட் தந்துருந்தோம். இது வந்து எக்ஸ்ட்ராவாக அதுக்கப்புறம் போயிருக்குது இவ்வளோ பாயிண்ட்ஸ். மொத்தத்தில் 713 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 600 புட் ஆப்ஷனுக்கு என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அதுவும் அதே மாதிரி விஇபி லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு R5 லெவலில் டச் பண்ணிட்டு திரும்பவும் கீழே விழுந்து S2வில் சப்போர்ட் எடுத்து திரும்ப விஇபியை பிரேக் பண்ணி நமக்கு 619 பாயிண்ட் வந்து மேலே எக்ஸ்ட்ரா போனஸாக தந்திருப்பான். சரிங்களா? ஸோ 51, 600, 700 ரெண்டுமே வந்து ரொம்ப வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 500 என்ன இருக்குது அப்படின்றத போய் பாருங்கள். ஸோ 500 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவனும் நம்ம விஇபி லெவலில் கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்து 144 பாயிண்ட்ஸ் மேலே வந்து R3 வரையும் தந்துட்டு திரும்ப கீழே விழுந்து இந்த S4 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப பிஇபியை பிரேக் பண்ணி நமக்கு வந்து R4 வந்து பிரேக் பண்ணி நமக்கு வந்து 260 பாயிண்ட் வந்து தந்துருப்பாங்க. ஒரு நிமிஷம். ஸோ 240 பாயிண்ட் வந்து நமக்கு R4 பிரேக் பண்ணி திரும்ப சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு பிஇபிலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா போனஸ் லெவல் போனதுன்னா 519 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கும். 51, 500 புட் ஆப்ஷன். ஸோ அதே மாதிரி 400 புட் ஆப்ஷன் என்ன பண்ணிருக்கு, இது எல்லாமே வந்து லைவ் மார்க்கெட் ப்ரூஃப் கைஸ். இது வந்து எதுவுமே வந்து நான் வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் போடல. இது எல்லாமே வந்து மார்க்கெட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் நம்ம இந்த என்எஸ்சி சார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பேங்க் நிஃப்டி லெவல்ஸை வந்து எடுத்து அது மூலயமா நம்ம வந்து தந்துட்டுருக்கோம். இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த மாதிரி பேங்க் நிஃப்டி நீங்கள் வந்து என்எஸ்சி சார்ட்டில் டைப் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து என்னென்ன ஆக்டிவ் கான்ட்ராக்டாக இருக்குது அப்படின்றத காட்டிடும் உங்களுக்கு. ஸோ இதை பார்த்து இதன் மூலயமா நீங்கள் வந்து அந்த லெவல்ஸை வந்து எடுக்கணும். அது வந்து ஸ்பெஷல் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படின்றத நான் வந்து அப்கமிங் மந்த்லேருந்து நான் வந்து ஒரு விஐபி குரூப் மாதிரி ப்ரீமியம் பெய்டு குரூப் மாதிரி ஆரம்பித்து பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நமக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அதை வந்து கண்டினியூ பண்ணுவேன். விருப்பம் உள்ளவங்க அதை பற்றி என்கொயரி பண்ணோன்னா நம்ம வாட்ஸ்அப்பு வாங்க, இல்லை டெலகிராமில் வந்து மெசேஜ் அனுப்புங்க. ஸோ நம்ம அதை பற்றி பேசி ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.
முயற்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆக்டிவ் கான்ட்ராக்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸை இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு செலக்ட் பண்ணிட்டு, ஸோ எந்த க்ளோசிங் மந்த்தோ அந்த க்ளோசிங் மந்த்தை செலக்ட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இருக்குன்றதை காட்டிடும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் புட்டில் இருக்கான்னு, ஃபார் எக்ஸாம்பிள் புட்டில் இருக்கான்னு வைங்களேன், உங்களுக்கு ரேஞ்சு தெரியறதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ 51,000 இருக்கான், இங்கே ஒரு 51,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டுமே 51,000 வச்சுக்கோங்க, இல்லை 51,500. ஸோ இவங்க 2 பேர் தான் காம்படேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, கால் சைட்லனா இந்த 51,500ஓட ஹை, லோ, க்ளோஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 51,500 புட் ஆப்ஷன், இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு இவனோட ஹை, இவனோட லோ, இவனோட க்ளோஸ், இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இதை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ கால் சைடில் ஒரு ரேஞ்சு அளவு கிடச்சிரும், அப் சைடில் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிரும், புட் சைடில் கழிச்சிங்க மைனஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு லெவல் கிடைக்கும். 51,500லேருந்து ஹையை மைனஸ் பண்ணால் அது ஒரு லெவலு, லோவை மைனஸ் பண்ணால் ஒரு லெவலு, க்ளோஸை மைனஸ் பண்ணால் அது ஒரு ரேஞ்ச் கிடைக்கும். அப்புறம் ப்ரீவியஸ் க்ளோஸ். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இருக்கக்கூடிய அந்த 2 பேரை வச்சு நீங்கள் வந்து ஆவரேஜும் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 500 வந்து ஆவரேஜ் பண்ணிங்கன்னா டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 250. ஸோ அந்த 250 வந்து 200 ஆர் 300 அப்படி எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கால் ஆர் போட்டு அதையும் செலக்ட் பண்ணலாம். பட் இவங்களையும் செலக்ட் பண்ணணும். ஸோ இவங்க 2 பேரும் ப்ளஸ் இன்பிட்வீன் ஆவரேஜ் நம்பர். ஸோ அவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருப்பாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் நம்ம தந்த இந்த லெவல்ஸ் எல்லாமே 100% அக்யூரேட்டாக எல்லா லெவலையும் டார்கெட் அடித்து நமக்கு செம்மையான ப்ராஃபிட் தந்திருக்காங்க. ஒரு நண்பர் வந்து ப்ராஃபிட்டோட ப்ரூஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதையும் வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அது இல்லாமல் எஸ்ஐபி மெத்தடில் நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க, ஸோ நம்ம டிமேட் அக்கௌண்ட் சேனலில் இருக்க டிமேட் அக்கௌண்ட் லிங்க்கை பயன்படுத்தி விருப்பம் உள்ளவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது மூலிமாவும் நீங்கள் வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்ஸும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லிங்க்கை பயன்படுத்தி உங்களுக்கான ஃபியூச்சரை டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? யாரையும் வற்புறுத்தி செய்ய சொல்கிறதில்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம யாரையும் ஆசையை தூண்டுறதுக்காக நம்ம செய்யலை, இதெல்லாம் காட்டலை. சரிங்களா? இந்த மாதிரிலாம் இருக்குது. உங்கள் ஃப்யூச்சருக்கு சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். சரிங்களா? ஓகே கைஸ், இதுதான் நம்ம சேனலில் நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாம் 100% வந்து பர்ஃபெக்டாக ப்ரிடிக்ஷனில் நடந்திருக்கு. இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மீண்டும் திங்கக்கிழமைக்கான லெவலில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ்.